الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருங்கள். அவனே உங்கள் மீது கருணை பொழிகின்றான். அவனுடைய வானவர்களும் உங்கள் மீது கருணை புரியும்படி இறைஞ்சுகின்றார்கள். அவன் உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக அவன் நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணை பொழிபவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். The science of the today is the technology of the tomorrow என்று சொல்வார்கள். அந்த டெக்னாலஜியில் ஒன்றான யூடியூபின் மூலம் உங்களையும் என்னையும் இணைத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 41 முதல் 43 வரையிலான 3 வசனங்கள் உங்கள் முன்பாக நான் வாசித்து காட்டினேன். இப்பொழுது அதன் விளக்க உரையை காணலாம். முதல் வசனமான நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதன் பொருள் என்ன அப்படின்னா, வாழ்வின் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதனுடைய நாவல இறைவனின் பெயர் வந்து கொண்டே இருப்பது. அவன் விழித்த நிலையில் கான்சியஸ் மைண்டில் இருக்கிற பொழுது அவன் வாயில இறைவனின் பெயர் வர்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவன் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போனா கூட, அவனுடைய ஆழ் மனதில் பேசினால் கூட அவனுடைய நாவில் இறைவனுடைய பெயர் வந்து கொண்டே இருக்கும். அவனையே தன்னையே இழந்த நிலையில் நினைவிழுந்து இருக்கும் பொழுது கூட அன்கான்சியஸ் மைண்டில் பேசினால் கூட அவனுடைய நாவில் இறைவனின் பெயரை துதித்து கொண்டே இருப்பான். சோ எந்த மனிதனோட நாவல இறைவனின் பெயர் இப்படி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய நினைவிலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சதா எப்பொழுதுமே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு நினைத்து கொண்டே இருப்பவனுடைய எண்ணத்தில் மட்டுமே, அதாவது ஸ்ட்ராங்கா பெர்மனண்டா இறைவனுடைய பெயர் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய ஒருவருடைய நினைவிலும் சொல்லிலும் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பெயர் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சாப்பிடுவதற்கு முன்பும் இறைவனை நினைப்பான், சாப்பிட்ட பின்பும் இறைவனை நினைப்பான், தூங்குவதற்கு முன்பும் நினைப்பான், தூங்கி எழுந்த பின்பும் நினைப்பான். அவன் யாரிடமும் எதையாவது பேசும்போது அவன் நாவில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மெம்பர்ஸ் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர் நாங்க வந்துடுறோம். ஏதாவது ஒன்று பேசுறப்ப, ஹவ் ஆர் யூ, உங்க உடம்பு எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் ஃபைன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் சரளமாக வந்து கொண்டே இருக்கும். சோ இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் எனில், வெற்றி என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். ஆபத்துகள் என்றால் அல்லாஹ்வின் அருளை யாசித்தவாறு இருப்பான். தீமை செய்யற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை நினைத்து பயந்து அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருப்பான். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அல்லாஹ் கிட்டேயே முறையிடுவான். சோ இவன் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நின்றுகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வேலையில இயங்கிக் கொண்டு இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நினைவுபடுத்துகிற வார்த்தைகள் வெளியாகி கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிளான்ட் வளரணும்னா என்னென்ன தேவை? தண்ணி, நல்ல சூரிய வெளிச்சம், நல்ல ஒரு மண் வளம் நிறைந்த இடம் வந்து தேவை உங்களுக்கு, இல்லையா? அது மாதிரி சூழ்நிலையில வளரக்கூடிய ஒரு செடி எப்படி இருக்கும்? நல்லா பசுமையா செழிப்பா வளரும், இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய இதயம் இறைவனின் நினைவால் நிலையாய் நிறைந்திருக்க கூடியவையாக இருந்தால் அவனுடைய வாழ்வில் வழிபாடுகளும் மார்க்க பணிகளும் சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைந்து விடுகின்றன. இதற்கு அப்படியே நேர்மாறா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சூரிய ஒளி சரியான வகையில கிடைக்கல, இல்ல அது கிடைச்சிருக்கு, தண்ணி கிடைக்கல, இல்ல மண்வளம் சரியா இல்ல அப்படிங்கிற இடத்துல வளர்ற ஒரு செடி எப்படி இருக்கும்? ஆனா அதை ஒரு தோட்டக்காரன் பராமரிச்சு நல்ல முறையில வளர்த்துட்டு வந்தாலொழிய அந்த செடி வந்து நல்லா வளராது, அப்படிதானே? அதே மாதிரி எந்த நேரமும் இறைவனை நினைக்காம தேவைக்கேற்ப, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா அல்லாஹ் என்னை காப்பாத்து அப்படின்னு தேவைக்கேற்ப இறைவனை நினைச்சுக்கிறாங்க, பாத்தீங்களா?
அந்த மனிதனுடைய, அதாவது கால நேரங்களில் மட்டும் இறைவனை நினைப்பவனுடைய வழிபாடுகளும் மார்க்க பணிகளும் செடி மாறுபட்ட சூழல், தோட்டக்காரன் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வளர்க்கறதுனால தாக்கு பிடித்து வளர்க்கின்ற அந்த செடியை போல அமைந்து விடுகின்றன. முவாப் பின் அனஸ் ஜஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபிகளாரிடம் வந்து, இறைவனின் தூதரே, ஜிஹாத் செய்பவர்களிலெல்லாம் மற்றவர்களை விட, மற்ற எல்லாரையும் விட அதிகமான நன்மையை பெறுறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, அவர்களில் அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூறுபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் அந்த மனிதன் கேட்கிறான், நோன்பாளிகளில் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக நற்கூலியை பெறுபவர் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்ட் ஒன், அதே மாதிரி தொழுகை குறித்து, ஹஜ், ஜகாத் இதை குறித்தும் அதே கொஸ்டின் கேட்கிறப்ப அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களில் மிக அதிகமாக இறைவனை நினைவு கூறுபவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு எந்த கடமையை விதித்தாலும் அதற்கென்னு ஒரு எல்லையை நிர்ணயிக்காமல் இருந்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நோன்பு எடுத்துக்கோங்களேன். நோன்பு நமக்கு கடமை. ஆனா சில பேருக்கு சலுகை இருக்கு. வயதானவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள், டிராவல் பண்றவங்க, இவங்களுக்குலாம் சலுகை இருக்கு. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அதை தவறும் போது அவர்கள் கூறும் நியாயங்களை அல்லாஹ் ஏற்காமல் இருந்ததில்ல. அல்லாஹ் எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் வைக்கல, நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலதான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்காமல் இருந்ததில்லை. ஆனா ஒன்றை தவிர, அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹுவை நினைவு கூறுவதை தவிர. ஏனெனில் உயர்ந்தோன் அல்லாஹ் தன் அடியார்கள் நினைவு கூறுவதற்கு இறுதி எல்லை எதையும் நிர்ணயிக்கவில்லை. அந்த வகையில டே டைமோ நைட் டைமோ, நீரிலோ நிலத்திலோ, டிராவலிங்ல இருந்தாலும் சரி, இல்ல லோக்கல்ல இருந்தாலும் சரி, நம்ம ரிச் பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல புவர் பீப்புளா இருந்தாலும் சரி, உடல்நல குறைவாக இருந்தாலும் சரி, இல்ல நல்ல சுகமா நம்ம இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும், அதாவது நின்னோ உட்கார்ந்தோ ஒருக்களித்து படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று 4வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அடுத்த வசனத்துல காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் நேரமும் நிலையாக இறைவனை நினைத்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம். இதே மாதிரிதான் 30வது அத்தியாயத்துல 17, 18வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல இந்த வார்த்தைகள் வந்திருக்கும், காலை, மாலை, பிற்பகலுக்கு பிறகு, சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். காலை அப்படின்னு சொன்னா ஃபஜர் டைம், மாலை மக்ரிப் அண்ட் இஷா, பிற்பகல் நேரம் அப்படின்னு சொன்னா லுஹர் தொழுகை, சூரியன் மறையும் நேரம் சொல்லி சொன்னா அசர் டைம். இந்த 5 நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 24 hours இருக்கு. அந்த 24 hoursல இந்த 5 times இறைவனை தொழுகிற விஷயத்தை தான் இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது இறைவனை சதா நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றது ஜஸ்ட் லைக் இது தஸ்பீஹ் மணியை உருட்டுற விஷயத்தை நம்ம சொல்லவே வரல. அதாவது 5 வேளையும் அல்லாஹ்வின் தூய்மையை எடுத்துரைத்து துதிப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ருக்கு செய்யறப்ப நம்ம என்ன சொல்றோம், சுபஹான ரப்பியல் அலீம், மகத்தான என்னுடைய ரட்சகன் தூய்மையானவன் சொல்லிட்டு சொல்றோம். சஜிதா செய்யறப்ப என்ன சொல்றோம், சுபஹான ரப்பியல் அலா, மிக உயர்ந்தவனான என்னுடைய ரட்சகன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அல்லாஹ்வின் தூய்மையை எந்நேரமும் பறைசாற்றிக் கொண்டே இருப்பதுதான் இதற்கான பொருள். அடுத்த வசனம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து உங்களை அவன் புகழ்ந்துரைப்பதுடன் உங்களுக்கான வானவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் காரணத்தால் அறியாமை, தவறான வழி, குஃப் என்னும் இறை நிராகரிப்பு ஆகிய இருள்களில் இருந்து உங்களை வெளியேற்றி நல்வழி, மன உறுதி ஆகிய வெளிச்சத்திற்கு அவன் கொண்டு வருகின்றான். அடுத்த தொடர்ல அவனே உங்களுக்கு அருள் புரிகின்றான், அவனுடைய வானவர்களும் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவனும், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய மலக்குகளும் உங்கள் மீது சலவாத்து கூறுகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து ஒருவருக்கு கிடைக்கும் சலவாத்து என்பது அவன் அருள் செய்யறான், அவன் நமக்காக கிருபை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது இம்மை வழிகேட்டில் இருந்து நம்மை அகற்றி மறுமை துன்பத்தில் இருந்து காப்பாற்றி அல்லாஹ் செய்கிற பேரருளை குறித்து இதுல சொல்லப்படுது. வானவர்கள் கூறும் சலவாத் என்பது மக்களுக்காக அவர்கள் செய்யும் பிரார்த்தனையை குறித்தும் அவர்கள் கோரும் பாவ மன்னிப்பை குறித்தும் சொல்லப்படுகிறது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை விசுவாசிகளின் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இம்மையில் வழிகேடு, அறியாமை ஆகியவற்றிலிருந்து அகற்றி நேர்வழி,
கல்வி, ஞானம் இவற்றை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிகின்றான். மறுமையில் அவர்களை சிறப்பித்து உயர்ந்த தகுதியுடையவர்கள் கூட சேர்த்து அளவற்ற நற்கூலியை கொடுத்து அருள் புரிகின்றான். இந்த 3 வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அட் ஆல் டைம், இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஆன் ஆல் அக்கேஷன்ஸ் நாம இறைவனை நினைவு கூறுபவர்களாக நாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவனுடைய அருள்வளம் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த இம்மையில் நம்மளை வழிகேட்டிலிருந்து அகற்றி மறுமையில கிடைக்க போற துன்பத்திலிருந்தும் காப்பாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்வளம் பொழிய ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அருள்வளம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்தவாறு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.